ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபுட் ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட், நேரு ஸ்டேடியம், விஓசி பார்க், கோயம்புத்தூரில் இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். நிறைய பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. நாங்களும் கோயம்புத்தூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவோம். இங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷவர்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து இங்கே ஷவர்மா சாப்பிட்டு வேறு எங்கே சாப்பிட்டாலும் பிடிக்காது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இங்கே வந்து க்ரில் ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சிக்கனும். இது வந்து க்ரில் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்னென்ன நமக்கு என்ன ஸ்டைலில் வேணும், சைனீஸ் ஸ்டைலில் வேணுமா, என்ன ஸ்டைலில் வேணுமோ அவங்க வந்து அது வந்து கொஞ்சம் ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அரேபியன் ஃபுட்டு தான். ஆனால் இதை வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு நம்மளோட அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அரேபியன் ஃபுட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஸ்டைலுக்கு நமக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஷவர்மா இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னாலும் இருக்குது, இல்லை வெஜிடபிள்ஸ் போட்ட ஷவர்மாவும் இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மெக்சிகன் ஷவர்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பைசி பிடிக்கிறவங்க வந்து மெக்சிகன் ஷவர்மா வந்து ட்ரை பண்ணலாம். நானும் நிறைய இடத்துல வந்து ஷவர்மா சாப்பிட்ருக்கேன். ஆனால் கோயம்புத்தூரில் சாப்பிட்ட மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்லைங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இங்கே. இது பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இதையும் வந்து நமக்கு வந்து நிறையா வெரைட்டியாக வந்து நமக்கு வந்து இதில் செஞ்சு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு அடுப்பில் வந்து அப்படியே சிக்கனை வந்து அப்படியே நல்லா சூடு பண்ணி அந்த மாதிரியே வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்ணும், கோயம்புத்தூர் சைடு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டென்மார்க் டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொமாலி ரொட்டி. ஸோ இது கூட வந்து நம்ம அந்த தந்தூரி சிக்கன் இதெல்லாமே வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதுவும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் இந்த மாதிரி செய்கிறது. அப்படியே மேலே போட்டு சுற்றி எடுத்து அப்படியே மேலே அந்த கடாய் மாதிரி இருக்குங்க, அது மேலே போடுறாங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க தான் இது வந்து செய்ய முடியும். அவங்க வந்து கையில் அப்படியே பரோட்டா தட்டுற மாதிரி தட்டி அப்படியே தூக்கி மேலெலாம் சுற்றி அப்படியே போடுவாங்க பாருங்களேன். இந்த மாதிரி தான் கையில் அப்படியே தட்டுறாங்க. திரும்ப அதை அப்படியே மேலே தூக்கி சுற்றி அப்படியே மேலே போட்டு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. இது கூட நம்ம சிக்கன் அல்லது பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே கிடைக்கிதுங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். காடை எல்லாமே கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி தான் சுற்றி எடுத்து அந்த இது மேலே அப்படியே போட்டுடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி, நிறைய சைனீஸ் ஐட்டம் நிறையா கிடைக்கிது. சப்பாத்தி, வெஜிடேரியன் சாப்பிட நினைக்கிறவங்களுக்கும் வெஜிடேரியன் இருக்குதுங்க. நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்கும் நான்வெஜ் வந்து இங்கே கிடைக்கிது. ஷவர்மாலே வந்து வெஜ் ஷவர்மாவும் இருக்குது, நான்வெஜ் ஷவர்மாவும் இருக்குது. ரொட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே சூடாக நல்லா வந்து அடுப்பில் வச்சு அப்படியே உள்ளே வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நல்லா நமக்கு வந்து ஹெல்தியான ஒரு இது தான். விறகு அடுப்பு மாதிரியா, அது என்ன அடுப்புன்னு எனக்கும் தெரியல. ஆனால் உள்ளே வந்து நல்லா கறியெல்லாம் போட்டு நல்லா உள்ளே வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் கறியெல்லாம் போட்டு உள்ளே அப்படியே வச்சு சைடில் அப்படியே ஒட்டிடுறாங்க. அப்புறம் அது அப்படியே சூடானது நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்கள் எப்படியே செய்கிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒட்டிக்குங்க. அப்படியே எடுத்து நம்ம வந்து ஏதாவது கிரேவி கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து இங்கே கிடைக்கிது. ஸோ பிஸியாக இருக்குங்க. நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே கூட்டம் தான். ஆனால் இது இல்லாத டைம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வர டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த ஷாப்பில். இதெல்லாம் வந்து நிறைய சிக்கன் இருக்குது, க்ரில்லுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்படியே வந்து சூடு பண்ணி அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க. அப்படியே கத்தியில் போட்டு கட் பண்ணி நமக்கு என்ன ஃப்ளேவர் கேட்குறாங்களோ அந்த ஃப்ளேவரில் வந்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க.
சூப்பரா இருக்குங்க. அப்படியே மயோனைஸ்லாம் போட்டு அப்படியே கட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது பிளேட்லலாம் ரெடியா இருக்கு. வாழை இலை தாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வாழை இலையில தான் குடுப்பாங்க. அப்படியே அடுத்தது வந்து கிரில் வந்து ரெடி ஆயிட்டுருக்கு. இங்கே ஸ்பெஷல் ஷவர்மாவும் வந்து கிடைக்குதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முந்திரியெல்லாம் போட்டு குடுக்குறாங்க. பெரியவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ஸோ அது பிடிக்கும்னா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நாங்க வந்து ஸ்பைசியா இருக்கிற மாதிரி ஒரு ஷவர்மாவும், நெறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஷவர்மாவும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ என்னோட சன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஷவர்மா எப்படி செய்றதுன்னு ஒரு வீடியோ கூட நான் வந்து போட்டிருந்தேன். இதெல்லாம் எனக்கு ஷவர்மா வந்து பேசிக்கா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீட்லயே செஞ்சு போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில லிங்க் குடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. ஸோ நாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து டேஸ்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் என்னோட சன்னு. சாப்பிட்டு அவன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னான். அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. குட்டி குட்டியா சிக்கன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி நல்லாவே வந்து வேக வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். நாங்க வந்து ஒரு பிரியாணி, ஒரு பெப்பர் சிக்கன், அதில கொஞ்சம் ஆனியன், கேப்சிகம்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி குடுத்துருந்தாங்க. அது கூட வந்து மயோனைஸ் வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஆ சோடாலாம் நெறைய வெரைட்டி ஆஃப் சோடா வந்து அங்கே கிடைக்குது. நமக்கு என்னென்ன ஃப்ளேவரில் வேணுமோ அதெல்லாம் வந்து குடிக்கலாம். ஸோ இதாங்க நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஷவர்மா சாப்பிட்டாவே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, வயிறு ஃபுல்லாயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வொர்த்தாவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். ஷவர்மா அரேபியன் ஃபுட்டு தான். ஆனாலும் நான் பாண்டிச்சேரி, சென்னை, வேலூர் இந்த இடத்துலயும் நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா கோயம்புத்தூர் டேஸ்ட்டுக்கு வந்து சுத்தமா சொல்றேங்க, அடிச்சுக்கவே முடியாது. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இதுவரைக்கும் எனக்கு எங்கே சாப்பிட்டாலும் இந்த கோயம்புத்தூர்ல சாப்பிட்ட ஒரு ஃபீலே வந்து எந்த கடையிலயும் வந்து கிடைச்சதில்ல. அந்த அளவுக்கு வந்து இந்த மசாலா ஆட் பண்ணுறதும் சரி, நம்மளோட டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து அங்கே செய்கிறாங்க. செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக செய்கிறாங்க. அதனால தாங்க கடையில் அவ்வளோ கூட்டம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்கே எல்லோரும் நல்லா வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. நமக்கு நல்லா ஸ்மைலாக சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து நல்லா அது மூஞ்சி சுளிக்காம நல்லா வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு எங்களுக்கும். அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படியே வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு நைட் போனோம் அப்படின்னா ஃபேமிலியாக கூட நம்ம சாப்பிட்டு வரலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. எல்லாமே வந்து கரெக்டான ரேட்டில் தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். ரைஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லாமே வந்து உதிரி உதிரியா இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. அந்த மசாலா ஆட் பண்ணது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. நல்லா சூடா குடுத்தாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின ஷவர்மா. ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஷவர்மா. ஃபுல்லா சிக்கன் இருக்கும். அந்த மசாலாவோட மயோனைஸ் மிக்ஸ் பண்ணி, அந்த பீட்டா பிரெட்ல வச்சு குடுப்பாங்க. அப்படியே ரோல் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒண்ணு சாப்பிட்டாவே போதுங்க. நிஜமா சொல்றேன் வயிறு வந்து ஃபுல்லாயிடும். ஸோ நாங்க போனதுனால ஒரு 4, 5 பேர் எல்லாம் சேர்ந்து போனதுனால, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கி எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டோம். நீங்களும் போனீங்க அப்படின்னா, ஃபேமிலியா போனீங்க அப்படின்னா, நீங்களும் அந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். எல்லா ஃபுட்டும் வந்து டேஸ்ட் பண்ணலாம். காடை எல்லாமே கிடைக்குதுங்க அங்க. இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் போனீங்கன்னா, ஒரு ஷவர்மா வாங்குனாவே போதும். அவ்வளோ சூப்பரா இருக்கும்.
உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.